வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஸோ இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது, ஸோ இனிமேல் எங்கே மூவ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 365 கிட்ட, இங்கே ஒரு 160, கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகி கொஞ்சம் கூட மேலேயே ஏறாமல் அந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே கீழே இறங்குச்சு. ஓகேங்களா? ஸோ கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டேயில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே போச்சு. இன்றைக்கி சரியான ஒரு சைட்வேஸ். ஸோ இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ட்ரன்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு சைட்வேஸில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இன்றைக்கான கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோஜி ஃபார்மேஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இந்த டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு அப் ட்ரெண்ட் ஆகும்போது சென்டரில் நிற்கிது கரெக்டாக. ஸோ இப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? நல்லா பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னன்னா ப்ரீவியஸ் கேண்டில்ஸோட லோ அண்ட் ஹை ஓப்பனிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸை மார்க் பண்ணால் இந்த கேண்டிலோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் நமக்கு கிடச்சிரும். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரூஷியலான இடம்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாங்கிற மாதிரியான ஒரு கிறுக்குத்தனமான இடமா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்க டோஜி. ஸோ டோஜி வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா, பையர்ஸும் இருக்கானுங்க, செல்லர்ஸும் இருக்கானுங்க, 2 பேரும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கானுங்க. நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அதே இடத்துல நிற்கிறேன். அவ்வளோதான். இது க்ரீன் டோஜியாக இருந்தாலும் சரி, ரெட் டோஜியாக இருந்துச்சு, ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய லெவல்ஸை பார்த்துட்டு இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாஸ் தான் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ என் ஸ்ட்ராட்டஜியில் லாஸ் நடக்கலை, நான் எடுத்த மூவில் தான் லாஸ் நடந்தது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் மட்டும் போடாமல் ட்ரேடே பண்ணாதீங்க. நான் ஒரு தப்பான மூவ் எடுத்தேன். ஸோ அதனால் என்னோடய ஸ்ட்ராட்டஜியும் தப்பாச்சு. ஸ்ட்ராட்டஜிங்கன்னா நான் எடுத்த மூவ் அந்த இடத்துல நான் எடுத்தது தப்பாக போச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் என்னன்னா பேங்க் நிஃப்டிலையும் சரி நெஃப்டிலையும் சரி எனக்கு சரியான ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி கிட்டத்தட்ட அதில் ஒரு 300, இதில் ஒரு 300, 600 பக்கமாக லாஸு. ஓகேங்களா? பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டேயில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஈக்குவல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த டேயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயும் ஓரளவுக்கு பெட்டராக ஓடிஎம் ஆப்ஷனில் தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக காலில் வந்து பார்த்திங்கன்னா அட் த மணியில் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் எனக்கு செம்ம லாஸு ரெண்டுத்துலேயுமே. அடுத்து எண்ட் ஆஃப் த டேயில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓடிஎம்மில் பண்ணியிருந்தனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸை ஈக்குவல் பண்ண முடிஞ்சது இன்றைக்கே. ஓகேங்களா? ஸோ அது வந்து வாய்ப்பு கிடைக்கிறதே எனக்கு பெரிய அதிசயமாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா வந்து நான் வந்து டவுன் ட்ரெண்ட்னு எதிர்பார்த்தேன். ஸோ அதனால் வந்து நான் 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தோன்னே வந்து டவுனுக்கு பிஇ புட் ஆப்ஷன் பை பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ புட் ஆப்ஷன் பை பண்ணி வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆகலை. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சைட் வேஸில் போகிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு கொஞ்சம் ஒரு மார்னிங் ஸ்டார் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா? ஸோ இந்த ஒரு பாயிண்டில் தான் எனக்கு ஸ்டாப் லாஸே ஹிட் ஆச்சு. நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாப்லேயே எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சு ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துட்டேன். ரெட் இன்வெர்டட் ஹேமர் ஆனோடனே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் எடுத்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எதில் எடுத்தேன்னா வந்து ரெண்டுத்துலேயுமே எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியில் எடுத்தேன், நிஃப்டியில் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஃபார்மேஷன் இருந்துச்சு. என்னென்னா வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரியே இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போது தோணுச்சு, ஆஹா தப்பு பண்ணிட்டோமே குமார் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அது பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிட்டு இருந்து. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் தான். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது மார்க்கெட். ஏன்னா எனக்கு அந்த ஒரு இதுக்கப்புறமே எனக்கு அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஒரு பிகினர். ஸோ எனக்கு வந்து அது நடக்கிறது, இதே ஒரு ப்ரோ ட்ரேடராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நேரம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டேயில் கடைசி ஒரு ஒன் ஹவருக்கு, ஓகேங்களா, அந்த டைமில் வந்து என்னால் ட்ரேடே எடுக்க முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ அதுவும் அந்த சைட்வேஸ் கம்ப்ளீட் சைட்வேஸை பிரேக் பண்ணி மேலே வைக்கும் போது மட்டும்தான் என்னால் நிஃப்டியில் ட்ரேடே எடுக்க முடிஞ்சது. ஸோ நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து எண்ட் ஆஃப் த டேயில் எனக்கு வந்து ப்ராஃபிட் ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் இல்லை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 370 ரூபா கிடச்சிது. அதில் ஸ்டாப் லாஸ் 300 ரூபா போக மீதி 2 ட்ரேட் எடுத்ததுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ப்ரோக்கரேஜ் சார்ஜ் டேக்ஸ் பிடிக்குமா பார்த்தீங்களா? ஸோ அது ஒரு 40 ரூபா காலி. அதில் 2 ட்ரேட் எனக்கு இன்றைக்கி ஈக்குவல் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் எந்த மணியில் உள்ளே வந்தனோ அந்த மணிலேயே வெளியே போயிட்டு இன்றைக்கி எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. ஸோ பட் இருந்தாலும் ஓகே, லாஸ் இல்லாமல் இன்றைக்கி டேவாக பார்த்துக்கிட்டதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு லாஸோடு தான் போயிடும்ன்றேன். பட் ஆனால் ஓகே, பெட்டராக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஓப்பன் ப்ரைஸ், ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது நாளைக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டி இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரூசியலான மிட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணிட்டு டவுன் ட்ரெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்த நெஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே, ஓகேங்களா, ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் ஒரு சப்போர்ட் லைனை டச் பண்ணிட்டு மேலே ஏறிட்டுருக்கு. பட் இங்கிருந்து எங்கே போகும் அதுதான் இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட்.
ஏன்னா சென்டர் ஆஃப் த இதில் இருக்குது. ஓகேங்களா, நல்லா பாருங்கள். நான் மார்க் பண்ணக்கூடிய லைன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சென்டரில் தான் இருக்குது. அந்த டவுன் ட்ரெண்டோட சென்டரில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ மேலே ஏறி ஒரு வி டிக் போட்ட மாதிரி. ஓகேங்களா, ஸோ வி ஷேப்பில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது எங்கே போகும் அப்படின்னா வந்து இந்த நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி 424 இல்லாட்டி 430 22,430ங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா ஓகேங்களா, ஸோ மேலே ஓப்பன் ஆகிட்டு அது வந்து மேலே டச் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை ரெசிஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போச்சு, பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா மார்க்கெட் மேலே போய் மறுபடியும் ஆல் டைம் ஹையை டச் பண்ணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கீழே பிரேக் பண்ணிட்டு கீழே வரும். ஓகேங்களா, ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே வரும் தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனால். இதே கேப் டவுனில் ஓப்பன் ஆகினா என்ன ஆகுனா வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிறது எப்படி ஓப்பன் ஆகுனா வந்து இன்றைக்கான வேர்ல்டு மார்க்கெட்ஸை பொறுத்து தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா நைட் 2:30 தான் தெரியும். ஸோ அது வந்து நம்ம மார்னிங் பார்க்கும்போது நம்ம வந்து இன்னொரு முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி லெவல்ஸில் தான் நடக்கும். ஓகேங்களா, ஸோ மேபி ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆனால் டே லோவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னோட ஒரு சப்போர்ட் லைனாக கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த லைனை பிரேக் பண்ணிருச்சுனாலே கன்ஃபார்ம், அதாவது இன்றைக்கான டே, அதாவது மண்டேக்கான டேயோட லோவை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கீழே போகும். ஓகேங்களா, மறுபடியும் கொஞ்ச நாள் ரெசிஸ்ட் பண்ணி இல்லாட்டி கன்சல்டேட் பண்ணிட்டு போகும். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் சேம் மிஸ்டேக் தான் பண்ணேன். ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹிட் ஆச்சு. ஸோ நான் வந்து ப்ராஃபிட்லேயே வெளியே வந்திருக்கலாமே அப்படின்பீங்க. ஆக்சுவலாக அது சைட் வாஸ்லேயே போனாலே எனக்கு பெரிய ப்ராஃபிட் எதுவுமே வரல. ஆக்சுவலாக வந்து நான் எடுத்த 15வது நிமிஷத்துக்கு மேலே தான் நான் எடுத்த ட்ரேடு. எடுத்ததுலேருந்து எனக்கு வந்து டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருந்தேன். அந்த டபிள்யூ பேட்டர்னில் தான் நான் சிக்கினேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. பேங்க் நிஃப்டிலையும் எனக்கு ஒரு லாஸ் ஒரு 320 பக்கமாக வந்துருந்தது சம்திங். ஓகேங்களா, ஸோ என்னோடய மார்ஜினுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 நாசமாக போகணும்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிற கண்டிஷனில் இருந்தேன். கடைசியில் ஆண்டவன் பார்த்து நம்மளுக்கு படி போட்டார். ஓகே, ஸோ இதை விட்டுருங்க. ஸோ இப்போ இதுலேயும் வந்து எண்ட் ஆஃப் தி டேயில் தான் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். என்னென்னா வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது. ஓகேங்களா, ஸோ ஒரு எப்படின்னா வந்து அப்பர் சைட் வேஸில் ட்ரிபிள் டச் எடுத்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தது கிட்டத்தட்ட. ஸோ எனக்கும் வந்து தோணுச்சு ஒருவேளை ட்ரிபிள் டச் எடுத்து மேலே பிரேக் அவுட் பண்ணுமா அந்த ட்ரெண்ட் லைனை, இல்லை சைடில் பிரேக் அவுட் பண்ணுவான்னு பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் அது கன்சல்டேட் பண்ண அந்த ஒரு ஜோன், அதாவது இன்றைக்கி ஃபுல்லாக சைட் வேஸில் போட்டுன்னு சொல்ல முடியுங்களா, அந்த இடத்துல இன்றைக்கி இன்னொரு பேட்டர்னும் தெரிஞ்சது. அது என்னென்னா வந்து எம் பேட்டர்ன். ஓகேங்களா, ஸோ அந்த எம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராப் பண்ணி காட்ட பாருங்கள். இது பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும், ஆனால் எனக்கு வந்து அந்த சார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சுருக்கும்போது, ஓகேங்களா, ஸோ அந்த டைம் டியூரேஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த கீழே சுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எம் பேட்டர்ன் மாதிரி தெரிஞ்சது. சரி, ஓகே, அப்படியே ட்ரெண்ட் லைனும் ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி அந்த எம் பேட்டர்னோட ஹையை பிரேக் பண்ணி வெளியே வைக்குதுங்கிற பட்சத்தில் அது மேலே போகும். ஸோ அந்த ஒரு இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுத்திருந்தேன். பிரேக் பண்ணும்போதுங்கிறது ட்ரெண்ட் லைன்லேயே நான் ட்ரேட் எடுத்துட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு எமோஷனல் ட்ரேட் தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து யாரும் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லாஸை ரெக்கவர் பண்ணணுமேங்கிற ஒரு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எடுத்த ட்ரேட் அது. ஓகேங்களா, ஸோ இது வந்து தப்பு. இந்த தப்பாக பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக எனக்கு நான் வந்து இது ரிஸ்க் எடுத்து தான் பண்ணேன். ஏன்னா எனக்கு இந்த அமௌண்ட் வந்து இந்த அளவுக்கு நான் இது வரைக்கும், ஏன்னா நான் வச்சுருக்க மார்ஜினே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 தான். ஏன்னா அந்த 5,000 வச்சு நான் பண்ணுறது எனக்கு பெருசு. ஸோ அதில் வந்து ஒரு 600 ரூபாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5,030. ஓகேங்களா, ஸோ ஐ மீன் 30%, சாரி 30%, 3%, தெரில, எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஸோ இது 3% நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெருசு தான். ஏன்னா ஒன் டேயில் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இழக்க நான் விரும்பலை. ஸோ அதனால நான் எமோஷனல் ட்ரேட் எடுத்து வேகமாக எடுத்திருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் எண்ட் ஆஃப் தி டே வரைக்கும் பண்ணிட்டு அதை ஹோல்டும் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ பேங்க் நிஃப்டி வந்தது வந்து என்னது ஹோல்டில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் அப்பில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேபி இது என்னோடய கெஸ் தான். ஸோ இது பாசிபிள் இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட், வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதை பொறுத்தா இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ரிஸ்க் ட்ரேட் தான் சொல்லுங்களேன். ஓகேங்களா, ஸோ பட் எப்படி இருந்தாலும் நான் வந்து ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடுவேன். ஓகேங்களா, ஸோ அது வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எனக்கு நெஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கான லாஸை ரெக்கவர் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு நல்ல ஒரு 500 ரூபா வந்துருந்தது. ஸோ அது வந்து எனக்கு கிட்டத்தட்ட லாஸை ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ஒரு 300 சம்திங் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. 300 சம்திங் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு லாஸ் எனக்கு ரெக்கவர் ஆகிரும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான ஹை அண்ட் இன்றைக்கான லோவை பிரேக் பண்ணி ஓப்பன் ஆகிறத பொறுத்து தான் அதோட மூவ்மெண்ட்டே இருக்க போகுது. ஏன்னா பேங்க் நிஃப்டியும் சென்டர் ஆஃப் த டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஐ மீன் அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்டாக அப் ட்ரெண்ட் ஆகிறதில்ல, சென்டரில் தான் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் நான் ChatGPT யூஸ் பண்ணி ஒரு இண்டிகேட்டர் பில்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த இண்டிகேட்டர் யாராச்சும் பில்ட் பண்ணாங்களோ எனக்கு தெரியல. நான் வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் ஒரு ஃபாரின் யூடியூபர்ஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு ஸோ எனக்கு என்ன தேவையோ
அதை வச்சு நான் ஒரு இண்டிகேட்டர் பில்ட் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இண்டிகேட்டர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது ஷோ ஆகிருக்கு. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் இன்னும் இந்த இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலை, ஓகேங்களா. ஸோ இந்த இண்டிகேட்டரை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் உங்களோட பயன் எடிட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நான் இதுக்கு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் சொல்லி தந்துடுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு டெஸ்டிங் பர்பஸில் இருக்குது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த இண்டிகேட்டரை கன்ஃபார்ம் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அதோட கோடை நான் எடுத்ததுன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுறேன். நீங்கள் காப்பி இல்லாட்டி ஒரு டாக்குமெண்ட் ஃபைலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவில் அப்லோட் பண்ணி டவுன்லோட் அந்த ஃபைலை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து பிசிஆர் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ட்ரேட் டேவாக அமைய எல்லா இடத்துக்கும் வாழ்த்து. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.